Hello everybody and welcome back to our channel. Today we're going to make fish curry. வணக்கம். வாங்க இன்னைக்கு எப்படி வந்து சிம்பிளா ஃபிஷ் குழம்பு மீன் குழம்பு பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வந்து ரெட் ஸ்னாப்பர், இங்க வந்து ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து சங்கரா மீன். இந்த மீன் தான் வந்து இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போறோம். இந்த குழம்பு வந்து எப்படின்னா எங்க அம்மா வந்து தூத்துக்குடியில கிராமத்துல வந்து வைக்கிற மாதிரி நான் வைக்க போறேன். எங்கள் ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம். அதே மாதிரி அதில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த இப்படி மீன் வந்து வாங்கி ரொம்ப ஈஸியாக வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுற மாதிரி இன்னைக்கு காமிக்க போகிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு சங்கரா மீன் எடுத்திருக்கோம். அந்த சங்கரா மீனுக்கு வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. இவ்வளோதான் எடுத்துருக்கோம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வந்து இது தக்காளி. ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தோட்டத்தில் விளைஞ்சது. ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 2 பூண்டு வந்து இது எடுத்துக்கிடுங்க. பூண்டு எடுத்துக்கிடுங்க, வெள்ளை பூண்டு வெங்காயத்துக்கூட. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து இது சீரகம், ஒரு எலுமிச்சை துண்டு வந்து ஏன்னா இது புளி, அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கரைச்சி. கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி தேங்காய் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து இது சில்லி பவுடர், வத்தப்பொடி. வத்தப்பொடி வந்து 1.5 தேக்கரண்டி. அதே மாதிரி மல்லிப்பொடி வந்து ஒரு 2 கரண்டி, 2 தேக்கரண்டி. ஸோ இவ்வளவு எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து தூத்துக்குடியில் வந்து மாங்காய் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் மாங்காவும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம வந்து இதெல்லாம் அரைக்கணும், மசாலா அரைக்கணும். முதல்ல மீன் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா முதல்ல மிக்ஸி எடுத்துக்கிடுங்க. மிக்ஸியை எடுத்துகிட்டு மிக்ஸியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணும். போட்டு நைஸாக அரைக்கணும். ஸோ முதல்ல வந்து தேங்காய், சீரகம், வெங்காயம், பூண்டு, இந்த வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, எல்லா மசாலாவையும் போட்டு நைஸாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இதுதான் வந்து நம்ம முதல்ல மீன் குழம்புக்கு பண்ண வேண்டியது. அதுக்கு பிறகு நம்ம மசாலா ரெடி பண்ண பிறகு நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. இதில் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை. அவந்தி அண்ட் அபினேஷ் ரெடி? ரெடி ஃபார் த ஃபிஷ் குழம்பு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாவை வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் அரைச்சி வச்சுடுங்க. நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்க்க போகிறோம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் இது மசாலாவை போட்டுருங்க. போட்டு நம்ம வந்து புளித்தண்ணியை ஊற்றணும். இதிலே வந்து நல்லா மிக்சியெல்லாம் நல்லா இது பண்ணி கழுவி. ஸோ நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கணும். இதில் புளித்தண்ணியை வந்து நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு எலுமிச்சம்பழம் இது அளவுக்கு, அதை வந்து நல்லா கரைச்சி வச்சு அந்த புளித்தண்ணியை நல்லா சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளவு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீங்கள் வற்ற வைக்க தான் நல்ல ருசியாக வரும். அதே மாதிரி தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துருந்தோம், எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி. அந்த தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு போட்டுருங்க. சில பேர் வந்து இதில் மிக்ஸியில் போட்டு அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து கிராமத்தில் வைக்கிறது இப்படி நல்லா கிள்ளி போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி கிள்ளி போடுங்க. நல்ல தக்காளி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். எப்பவுமே உப்பு சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டியதான். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிடுங்க. உப்பையும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ குழம்புல நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா மசாலாவை அரைச்சோம். மசாலா எடுத்து வச்சு இந்த மசாலாவை அரைச்சாச்சு, மை மாதிரி அரைச்சிட்டு அது கூட தக்காளி சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்து இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மசாலாவை கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்ல குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன போடணும்னா இந்த மாங்காய், இந்த பச்சை மிளகாய் ஒரு 4-5 வச்சுருந்தோம்ல, சின்ன மிளகாய், அந்த கருவேப்பிலையும் போடலாம். ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம மீனை சேர்த்துற வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து நம்ம கிராமத்தில் செய்கிற மீன் குழம்பு, தூத்துக்குடி.
கிராமத்தில் செய்கிற மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் பாருங்கள், மண்ணை நல்லா கழுவி இது பண்ணி வச்சாச்சு, கட் பண்ணி வச்சாச்சு சின்ன சின்ன துண்டாக. ஸோ என்னமோ வந்து இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கொதித்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம மீனையும் போட்டுற வேண்டியதான். இதான் வந்து ரெட் ஸ்னாப்பர். இங்கே வந்து யூஎஸில் வந்து அமெரிக்காவில் வந்து ரெட் ஸ்னாப்பர், நம்ம ஊரில் வந்து சங்கரா மீன். இப்போ வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிடுங்க. உப்பு பார்த்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தேவைன்னா உப்பை எப்பவுமே சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எது தேவைனாலும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் உப்பு பார்த்தோம், கொஞ்சம் குறையா இருந்துச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. இனிமேல் வந்து ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு. நாங்கள் உப்பு இது ஸ்பைஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து மீன் போடுற நேரம். மீன் வந்து ஒரு மீன் காமிச்ச மாதிரில இப்போ வந்து வெட்டும்போது கொஞ்சமாக வந்தது, அதனால் 2 மீன் எடுத்துருக்கோம். ஸோ 2 மீன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 மீன் போட போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போதைக்கு வந்து நீங்கள் மீனை போட்டுடலாம். மீனை போடும்போது பார்த்து அகப்பை வச்சு ரொம்ப கிண்டிடாதீங்க. கிண்டிங்கன்னா வேறு இதாகிடும், தூளாயிரும். ஸோ பார்த்து மெதுவாக லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் கொதித்து விட்டு எவ்வளவு உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எவ்வளவு கட்டியாக வேணுமோ அவ்வளோ கட்டியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொதிக்க விட்ருக்கோம், கொதிக்கட்டும். மீனை போட்டாச்சு. மீனை வந்து போட்டு இப்போ வந்து அப்படியே கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. ஸோ கொதித்து வரட்டும். உங்களுக்கு வந்து எவ்வளோ கட்டியாக வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் விட்டுறலாம். மீன் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக வரணும் என்ன அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கொதிக்க விடலாம், கூட கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் ஆச்சு இந்த மீனை போட்டு. ஸோ இது ஆகிட்டுருக்கு, வற்றிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வற்றலாம். இப்போ கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து வற்ற மட்டும் செய்யணும். வற்றுதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் வற்றட்டு, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வற்ற விட்டுடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. நல்லா தண்ணிலாம் வற்றிருச்சு. வற்றி சூப்பராக மீன் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அடுத்தாப்பில் இது நல்லா ஸ்மெல் கொடுக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம தாளிக்கணும். கடைசியாக தாளிக்கிறதுக்கு உள்ள பொருளை பார்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 இந்த ட்ரை சில்லி, அந்த இது வத்தல், காஞ்ச வத்தல், பொடிசை நறுக்கின கொஞ்சம் வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்தாப்பில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம் இல்லை, வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு. ஸோ இவ்வளோதான் வந்து தாளிக்கிறதுக்குள்ள பொருள். ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெயை போட்டு எண்ணெயில் தாளித்து குழம்புல ஊற்றினா சூப்பரான டேஸ்டான தூத்துக்குடி மீன் குழம்பு ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முதல்ல வந்து வத்தல், இது நம்ம வெந்தயம், கடுகு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டும் லைட்டாக. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து நல்ல பொன்னிறமாக வெங்காயம் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தாளிக்கணும். அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். ஸோ எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்ல சூப்பராக அழகாக இந்த கலர்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து தாளித்து ஊற்றினா நம்ம மீன் குழம்பு ரெடி. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து இதில் வந்து நம்ம தாளித்ததை வந்து குழம்புல ஊற்றிடலாம். குழம்புல ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.
ஸோ இப்போ ஊற்றிடலாம் குழம்புல. சூப்பர். ஸோ வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர், இப்படி ப்ரௌன் கலர் ஆக விட்டுருங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தாளித்து போடுறதுக்கு. ஸோ போட்டுட்டு என்னமோ வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னமோ வந்து நான் பாத்திரத்தில் வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து சாதத்தோடையும் இட்லி தோசையோடையும் சூப்பராக போகும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க. So I'm eating the fish kulambu with rice because it goes really well with rice. I'm eating it with dosa because it goes really well with dosa because it's really good. Let's try it. Pretty good. Tastes really good. Tastes good. You should do this at home as well. Yep. Right amount of spices and the fish frying. Let's try this as well. Yum, the fish fry is really nice. Really good. Please like and subscribe and click on the bell icon.